கம்ப்யூட்டர் காதல். என் காதலை இன்றாவது சொல்லிவிட வேண்டுமென நானும், இன்றாவது சொல்வானா என நீயும் நினைத்தபடியே எழுதுகிறோம் ஒவ்வொரு நாளும் என அவன் மனதில் தோன்றியதை தன் ஃபேஸ்புக் முகப்பக்கத்தில் எழுதி போஸ்ட் செய்து கொண்டிருந்தான் நம்ம கிஷோர். டேய், என்னடா பண்ணிகிட்டு இருக்க? நிம்மதியாக கனவுல என்னால் சுமிதா கூட டூயட் ஆடிக்கிட்டு இருந்தேன். என்னை ஆஃபீஸுக்கு லேட் ஆகிடுச்சு, மீட்டிங் இருக்குன்னு சொல்லி எழுப்பி கிளம்ப சொல்லிட்டு இப்போ 1 மணி நேரமாக மொபைலில் நோண்டிக்கிட்டு இருக்க என அவன் நண்பன் முகேஷ் ஏறக்குறைய கத்திக்கொண்டு இருந்தான். இதை எதுவும் காதில் வாங்காதவன் அவன் மெசஞ்சரில் இருந்து குட் மார்னிங், ஹேவ் எ நைஸ் டே என அனுப்பி கொண்டிருந்தான் கிஷோர். அதை பார்த்த முகேஷ் சற்று கடுப்பாகி, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படியே குட் மார்னிங் குட் நைட்னு அனுப்பிட்டு இருக்க போகிற? நீ போடுற போஸ்ட் எல்லாம் அவளுக்கு தானே, அதில் 1-2 நம்ம ஆஃபீஸில் இருக்கிற பொண்ணுகளுக்கு அனுப்பியிருந்தா இந்த நேரம் நீ அப்பாவா இருப்ப என முகேஷ் சொல்ல, திரும்பி முகேஷை பார்த்து முறைத்தவன் தன் மொபைலை பார்க்க அவன் தன்னை மறந்து சிரித்தான். என்ன இந்த நேரம்? ஒன்று அவன் நம்மளை கேவலமாக திட்டியிருக்கணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு பஞ்ச் டைலாக் சரி அடித்து பேசியிருப்பானே. ஆனால் எதுவும் சொல்லாமல் சிரிக்கிறான் என கிஷோர் மொபைலை முகேஷ் எட்டி பார்க்க அதில் அவளிடம் இருந்து, ஹலோ பாஸ், உங்களுக்கு தான் இது குட் மார்னிங், ஆனால் எனக்கு இது மிட் நைட் என அவள் அனுப்பியிருந்தாள். அதை பார்த்து மேலும் கடுப்பானான் முகேஷ். டேய், நீ டெய்லி அவளுக்கு குட் மார்னிங் குட் நைட் அனுப்புறது கூட பரவாயில்ல, ஆனால் அதுக்கு அவள் சொல்கிற ஆன்சர் அது என்னவோ நீ இன்னைக்குத்தான் அவள் புதுசாக இதை சொல்கிற மாதிரி சிரிக்கிற பாத்தியா, அதைத்தான் என்னால் தாங்கிக்கவே முடியலை என முகேஷ் சொல்ல, கிஷோர் அதை கண்டு கொள்ளாமல் அவள் அனுப்பிய குறுஞ்செய்தியை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான். டேய், தெரியாமல் தான் கேட்குறேன், இன்னியோட நீ அவகிட்ட பேச ஆரம்பித்து 430 நாள் ஆச்சு, ஆனால் இப்போ வரைக்கும் அவளோட முழு பெயர் என்னன்னு கூட உனக்கு தெரியாது. ஏதோ அவள் அப்பப்போ போடுற போஸ்ட், 1 வருஷத்துக்கு முன்னாடி வைத்திருந்த அவளோட டிபி, இதை தாண்டி அவளை பற்றி உனக்கு என்னடா தெரியும் என முகேஷ் கேட்க, பரவாயில்லையே மச்சான், என்னை விட நீ என் காதலை பற்றி தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்க என சிரித்து கொண்டே கிஷோர் சொல்ல, டேய், நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? உன்னோட நல்லதுக்கு தாண்டா சொல்கிறேன் என முகேஷ் சொல்ல, என்னடா புதுசாக என் மேலே அக்கறையெல்லாம் ரொம்ப பலமாக இருக்குது என கிஷோர் நக்கலாக சொல்ல, டேய் சிரிக்காத, நம்ம ஆஃபீஸில் கூட பல பேர் பேக் ஐடி வச்சு கொண்டு சுற்றுறாங்க. ஒருவேளை அதுவும் பேக் ஐடியா இருந்தால் என்னடா பண்ணுவேன்? சரி சரி முறைக்காத, அது ஒரிஜினல் ஐடியாவே இருக்கட்டும். ஆனால் அவளும் உன்னை லவ் பண்ணுறாளா இல்லையான்னு உனக்கு தெரியுமா? அட்லீஸ்ட் உன் லவ்வையாச்சும் அவகிட்ட சொல்லு, அதுக்கப்புறம் என்ன நடக்குது என்று பார்ப்போம். இப்படியே லைஃப்பை ஸ்பைல் பண்ணாத என முகேஷ் தன் நண்பன் மேலுள்ள அக்கறையில் கூறினான். கிஷோர் அவனை பார்த்து சிரித்தாலும் மனதில் அவனும் கூறுவது சரிதானே, இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படியே போக முடியும் என நினைத்தவன் நாளை கண்டிப்பாக தன் காதலை அவளிடம் கூற வேண்டும் என நினைத்து கொண்டான். சரி சரி விடுடா, வா, டைம் ஆயிடுச்சு, உன் மீதி கிளாஸை நாளைக்கு எடுத்துக்கோ, இப்போ நம்ம ஆஃபீஸுக்கு போகலாம் என கிஷோர் முகேஷை அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்றார்கள். செல்லும் வழியில் முதலாக அவளிடம் தான் பேச ஆரம்பித்ததை நினைத்து பார்த்து கொண்டிருந்தான். அது ஒரு மாலை நேரம். யதார்த்தமாக அவன் ஃபேஸ்புக்கை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு போஸ்டை பார்க்க வித்தியாசமாக இருந்தது. அவன் தன்னை அறியாமல் கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் செய்தான். அதில் ஒரு பெண் பல பேருடைய நெகட்டிவ் கமெண்ட்களுக்கு ரிப்ளை செய்து கொண்டிருந்தாள். முதலில் இவளுக்கேன் இந்த வேண்டாத வேலை, அதுதான் இப்படி தவறாக பல பேர் பேசுகிறார்களே, அமைதியாக செல்ல வேண்டியது தானே என்ன நினைத்தவன் பிறகு தான் கவனித்தான், அவள் இவனுடைய கமெண்டிற்கு ஆதரவாக பேசிதான் பல பேரிடம் வாங்கி கட்டி கொண்டிருந்தாள். அச்சோ, என்னால் தான் இவ திட்டு வாங்கிட்டு இருக்காளே, இந்த கமெண்டை டிலீட் பண்ணிடுவோம் என அவன் செய்த கமெண்டை டிலீட் செய்தான். அத்துடன் அந்த போஸ்ட் சண்டை முடிந்தது. மறுநாள் காலை அவன் மொபைலை பார்க்க அதில் ஒரு குறுஞ்செய்தி இருந்தது. அதை ஓப்பன் செய்து பார்த்தவன், ஹலோ பாஸ், கருத்து சொல்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் நம்ம சொன்ன கருத்தில் கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இப்படி பாதியிலே கொமெண்டை டிலீட் பண்ணக்கூடாது என ஏறக்குறைய மிரட்டி இருந்தாள் அந்த பெண். அப்போது அவள் ஐடியை கவனித்தவன், ஸ்ட்ராங் கேர்ள் நிவி முகப்படத்தில் ஒரு குழந்தையின் புகைப்படம் இருந்தது. அதன் பின் பல வாக்குவாதத்திற்கு பின் இருவரும் நண்பர்களாக பழக ஆரம்பித்தனர். அவள் இவனை பற்றி அனைத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டாள். ஆனால் இவன் அவளிடம் எதையும் கேட்டு அவள் தப்பாக எடுத்துக்கொள்வாளோ என அவளை பற்றி பெரிதாக எதையும் கேட்கவில்லை. அதையும் தாண்டி இவன் சோகத்தில் இருந்தால் அவளிடம் மனம் விட்டு பேசி தன் பாரத்தை குறைத்து கொள்வான். அவளும் சில நேரங்களில் அவனிடம் சில குழப்பங்களை கேட்டு சரி செய்து கொள்வாள்.
இப்படியே 1 வருட காலமாக இவர்களின் நட்பு பயணம் தொடங்கி இன்று இவன் மனதில் காதலாக முளைத்திருக்கிறது. பெரிதாக முகம் பார்த்து பேசாவிட்டாலும், தொலைபேசி வாயிலாக குரலை கேட்காவிட்டாலும், அவளின் குறுஞ்செய்தி வாயிலாக அவள் அவன் மனதில் நிரந்தரமாக தங்கிவிட்டாள். மறுநாள் வழக்கம் போல எழுந்தவன் இன்று நிச்சயம் தன் காதலை அவளிடம் வெளிப்படுத்த வேண்டும் என நினைத்து அவன் மொபைலை எடுத்தான். ஃபேஸ்புக்கை ஓபன் செய்தவன் அப்படியே திகைத்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் நேற்று போட்டிருந்த போஸ்டிற்கு கீழ் அவனுடைய நிதி கமெண்ட் செய்திருந்தாள். அதை படித்தவன் மனதில் சந்தோஷத்தால் துள்ளி குதித்து கனவா நினைவா என்று புரியாமல் அந்த கமெண்டை வாசித்தான். என்றும் உன் இதயத்திரை கிழிந்து இந்த இணையத்திரை வழியே உன் மனதை காட்டப் போகிறாய். என் அன்பே, உனக்காக இந்த காத்திருப்பில் நானும் என் காதலும். இப்படிக்கு உன் நிவி என்கிற நிவேதா.